நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். வார பலன் 3/6/2024 9/6/2024 வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன்கள் மேஷம் முதல் மீனம் வரை அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் ஆட்சி பெற்ற செவ்வாய், ஆண் கிரகமான ஆட்சி பெற்ற செவ்வாயாக இருக்கிறது விசேஷம். ரிஷபத்தில் 4 கிரகங்கள், சூரியன், குரு, புதன், சுக்கிரன், கேது பகவான் கன்னியிலையும், கும்பத்தில் சனி பகவான், ராகு பகவான் மீனத்திலையும் இருக்கார். இந்த வாரத்தில் சந்திர பகவான் அஸ்வினி நட்சத்திரம் மேஷ ராசியிலிருந்து பூச நட்சத்திரம் கடக ராசி வரலும் போகிறார். இந்த 4 ராசிகள் மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம் 4 ராசிகள் பிரயாணிக்கிறார். இந்த வாரத்தில் பார்த்தாலேனால் கிரகச்சாரங்கள் வேறு எதுவும் இல்லை, மாற்றங்கள் எதுவும் இல்லை. இதுதான் அதிவேகமாக செல்லக்கூடிய கோள்கள் தான் இருக்குது. அதாவது சந்திர பகவானுடைய மாற்றம் தான் இருக்குது. இந்த வாரத்தினுடைய கடைசியில், அதாவது 9ஆம் தேதி அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் புத பகவான் தன்னுடைய வீட்டுக்கு ஆட்சி பெற போகிறார். அதாவது ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு போகிறார். இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்தோமேனால் 3ஆம் தேதி திங்கட்கிழமை 3/6/2024 வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாள் அப்படின்னு போட்டிருக்கும். இந்த 3ஆம் தேதி அன்னைக்கு வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாள் அப்படின்னு பார்க்கும்பொழுது 9:05 காலையில், அதாவது 6 மணிக்கு சூரிய உதயம் அப்படின்றத வச்சுட்டு இந்த டைம் போட்டிருக்கோம். 9:05 காலையில் இருந்து 1.5 மணி நேரம், அதாவது 10:35 வரலும் வாஸ்து புருஷன் கண் விழிச்சிருக்கார். 4ஆம் தேதி அன்னைக்கு பிரதோஷ காலம். சாயந்தரம் சிவன் கோயிலில் பிரதோஷ தீபாராதனை ரொம்ப முக்கியம். எல்லா விதமான தோஷங்களையும் போக்கக்கூடிய ஒரு விசேஷத்தை கொடுக்கக்கூடியது இந்த பிரதோஷ காலம். பிரதோஷத்துக்கு விரதம் இருக்கிறதன் மூலியமாக கடன்கள் அற்று போகும், எல்லாவித பிணிகளும் அற்று போகும் அப்படின்றது ரொம்பவும் விசேஷம். பிரதோஷ காலத்தில் அதுவும் சாயந்தரம் 5:45 6:15 வரலும் உண்டான காலகட்டத்தில் அந்த தீபாராதனை காட்டுறதை சேவிச்சுட்டு தான் பிரதோஷத்துக்கு விரதம் இருக்கிறவா தீபாராதனையை சேவிச்சுட்டு அதுக்கப்புறம் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டதுக்கப்புறம் தான் வீட்டில் போய் சாப்பிடவே செய்வாங்க. பிரதோஷத்தின் மூலியமாக நினைத்த காரியங்கள் கண்டிப்பாக நிறைவேறும். இப்போ வர்றது அடுத்து அமாவாசை வர்றதுனால தேய்பிறை பிரதோஷமாக இருக்குது. அதனால் எந்த ஒரு விஷயத்தையும் தன்னை விட்டு அகல வேண்டும்ன்றதை வேண்டிக்கிறது ரொம்பவும் விசேஷம். அதாவது தன்கிட்ட இருக்கக்கூடிய கடன் அகல வேண்டும், பிணி அகல வேண்டும், தனக்கு பிரச்சனைகள் இல்லாமல் இருக்க வேண்டும், இந்த மாதிரி வேண்டிட்டு இருக்கிறது பெரிய விசேஷத்தை கொடுக்கும். 6ஆம் தேதி அன்னைக்கு அமாவாசை. மூதாதையர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யணும், தாய் தகப்பனார் பித்திருக்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யணும் அப்படின்றத நினைவுறுத்துறதும், சூன்ய திதின்றதுனால எல்லா விதமான விஷயங்களையும் விட்டுட்டு மூதாதையர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை மட்டும் செய்யணும் அப்படின்றது இந்த ஒரு நாளில் குறிக்கப்பட்டிருக்கு. இந்த வாரத்தில் ராசிகளை பொறுத்தவரையிலும் கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு இந்த 4 ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம காலம். வெளியூர் வெளிமாநில பிரயாணங்களையும் தவிர்ப்பது நல்லது. இந்த காலகட்டத்தில் உங்களால் முடிஞ்சதுன்னா அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் போய் அகத்திக்கீரை கட்டு ஒரு பசுமாட்டுக்கு கொடுத்துட்டு வாங்க. இதன் மூலியமாக சந்திர பகவானுக்கு உண்டான பரிகாரம்னு சொல்லக்கூடியது இது. அதனால் சந்திராஷ்டமத்தின் தாக்கம் வெகுவாக குறையும். இப்போ என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்க்ராலிங்கில் கீழே வந்துட்டுருக்கோம். உங்களுக்கு எனக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்படுமாயின் நீங்கள் உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த், உங்களுடைய நேம், பேரண்ட்ஸ் நேம் இதெல்லாம் அனுப்பிச்சிடலாம். பலன்கள் என்ன அப்படின்றதையும் அதற்குண்டான பரிகாரங்கள் எளிய வகையில் என்ன அப்படின்றதையும் சொல்கிறேன். என்னுடைய கட்டணம் என்னன்றதையும் அதில் சொல்கிறேன். இப்போ மேஷம் முதல் மீனம் வரை 3/6/2024 9/6/2024 வரலும் உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன்னு பார்க்கலாம். மகரம், உத்திராடம், திருவோணம், அவிட்டம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சனி பகவான். 7 சனி நடந்துட்டுருக்கு. 2ஆம் இடத்துல சனி பகவான் பேச்சில் மிகுந்த கவனத்தோடு இருக்கிறது ரொம்பவும் நல்லது. சனி பகவான் ஆட்சி பெற்று ஆண் ராசியில் இருக்கிறது பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடியது. குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். கணவன் மனைவிக்குள்ளே நிச்சயம் ஒரு அந்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டம். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. உங்களுடைய ராசியையே குரு பகவான் பார்க்கறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. இந்த வாரம் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடம் வலுப்பெற்று போயிருக்கக்கூடிய காலகட்டம். 4 கிரகங்கள் சேர்ந்திருக்கு. அதாவது சூரியன், புதன், சுக்கிரன் மற்றும் குரு 4 கிரகங்கள் சேர்ந்திருக்கிறதுனால குழந்தை பிராப்திக்கு நிச்சயமாக பாக்கியம் உண்டு. ரொம்ப நாள் குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு
திருமணமாகி குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு குழந்தை பிராப்தி இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. 5ஆம் இடம் வலுப்பெற்று போகிறது. சூரியனுடனும் சேர்ந்து இருக்கிறதுனாலையும் சுக்கிரனே ஆட்சி பெற்றிருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடியது. இந்த வாரம் புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு உண்டு. ஏன்னா 4ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்று போயிருக்கிறது பெரிய விசேஷம். தாயின் மூலியமாக அந்த மஞ்சகாணி நிலம்னு சொல்லுவா இல்லையா, அந்த மாதிரியான நிலங்கள் மூதாதையர்கள் சொத்து உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறது பெரிய ஏற்றம். முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். இருந்தாலும் இளைய சகோதரர்கள் கூட சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு சப்தமாதிபதி 3/6/2024 5ஆம் தேதி காலை ஒரு 4:15 மணி வரலும் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கார். சந்திர மங்கள யோகம் அமையிறது. 7ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல இருந்து திக்பலம் பெறுறது பெரிய விசேஷம். சந்திர பகவான் திக்பலம் பெறுறது பெரிய விசேஷம். 4ஆம் இடத்துல திக்பலம் பெற்று செவ்வாயோடு சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம்ன்றதுனால சந்திர மங்கள யோகம் அமையிறது. புதிய வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. வீடு மனையில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடியது. அதாவது ஃப்ளாட் ரியல் எஸ்டேட் ப்ரொமோட்டர்ஸு, ஃப்ளாட் ப்ரொமோட்டர்ஸு, அதை தவிர இந்த மைனிங் பண்ணுறவா, செங்கசூளை வச்சுருக்கிறவா, மண் ஜல்லி இதெல்லாம் விற்கக்கூடியவா, இவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் இருக்குது. இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் இந்த ஆயில், அதை தவிர எண்ணெய் வித்துக்கள் விற்கிறவா இவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். இரும்பு, சிமெண்ட்டு இதெல்லாம் விற்கக்கூடியவாளுக்கு பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். அதாவது 5ஆம் தேதி கார்த்தாலிருந்து 7ஆம் தேதி காலை ஒரு 9 மணி 9:30 வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. இந்த இடத்துல 5 கிரகங்கள் 6ஆம் இடத்துல பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல 5 கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. 5ஆம் இடம் பார்த்தோன்னா வலுப்பெற்று போகிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். 5ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம். காதல் வயப்படக்கூடிய வாய்ப்புகள் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு. அது தவிர உங்களுக்கு புதிய பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. 7ஆம் தேதியிலிருந்து 9ஆம் தேதி மாலை வரலும் ஒரு 4:45 வரலும் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். சந்திர பகவான் 6ஆம் இடத்துல போகிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். எதிர்பாலினத்தவர் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கும். நண்பர்கள் கூட பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். இருந்தாலும் ஓரளவுக்கு சுமூகமாக போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்களேயானால் 7ஆம் இடத்துல சந்திர பகவான் வளர் ஆட்சி பெற்று போகிற சந்திர பகவான் 7ஆம் இடத்துல 9ஆம் தேதி மாலை ஒரு 4:30 மணியிலிருந்து 12ஆம் தேதி காலை ஒரு 1:45 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. இதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான காலம். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் திடீர் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மொத்தத்தில் உங்களுடைய உடல்நிலை நல்ல ஏற்றத்தில் இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம். வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. புதிய வேலை கிடைக்கக்கூடிய பாக்கியம் இருக்கும். இந்த வாரம் இந்த மகர ராசிக்காரர்கள் அந்த காலபைரவரை போய் வணங்கிட்டு வாங்க. காலபைரவரை போய் வணங்கிட்டு வர்றதன் மூலியமாக இந்த சனி பகவானால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே தகர்ந்து போகும். அதை தவிர எள்ளு அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் கொண்டு போய் தானம் கொடுத்துட்டு வாங்கும். இதன் மூலியமாக உங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் சனி பகவானால் எதாக இருந்தாலும் கண்டிப்பாக அது விடுபட்டு போகக்கூடிய பாக்கியம் உண்டு.